அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்களா? இஎம்ஐய மட்டும் கால்குலேட் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. பல ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் இஎம்ஐய மட்டும் கணக்குல எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்பார்ட்மெண்ட் வாங்குன பிறகு வரக்கூடிய மெயின்டெனன்ஸ் சார்ஜ மறந்துடுறாங்க. சில பில்டர்ஸ் மெயின்டெனன்ஸ் வெறும் ரூ. 1 பர் ஸ்கொயர் ஃபீட்ன்னு தான் சொல்லலாம். ஆனா சில ப்ராஜெக்ட்ல மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நீங்க எதிர்பார்த்தத விட அதிகமாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல அது ஒரு வீட்டோட மாச வாடகை அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனால முன்கூட்டியே மெயின்டெனன்ஸ் ஸ்ட்ரக்சரை சரி பாருங்க. அதனால புக்கிங் செய்யறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளை கண்டிப்பா கேளுங்க. மந்த்லி மெயின்டெனன்ஸ் எவ்வளோ வரும்? இந்த ரேட் வந்து எத்தனை வருஷத்துக்கு தொடரும்? அசோசியேஷன் ஃபார்ம் ஆன பிறகு மெயின்டெனன்ஸ் யார் நிர்ணயிப்பாங்க? கார்பஸ் ஃபண்டு தனியாக பே பண்ணணுமா? சிங்கிங் ஃபண்டு ஏதாவது பே பண்ணணுமா? கிளப் ஹவுஸ் சார்ஜஸ் ஏதாவது வருமா? லிஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஏதாவது தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குமா? ஜென்ரேட்டர் அண்ட் காமன் ஏரியா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஏதாவது வந்து பே பண்ணுற மாதிரி வருமா? வாட்டர் சார்ஜஸ் எந்த மாதிரி கணக்கெடுப்பாங்க? பார்க்கிங் மெயின்டெனன்ஸ் ஃபீ ஏதாவது வந்து வருமா? ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கும்போது இஎம்ஐயை மட்டும் பட்ஜெட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மாதமும் செலவாகக்கூடிய மெயின்டெனன்ஸ் சார்ஜையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுங்க. இல்லைனா வீடு வாங்கின பிறகு தான் உண்மையான மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்னன்றதை புரிஞ்சுப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான அப்பார்ட்மெண்ட் பையர் அவேர்னஸ் வீடியோக்கு ஆர்என்எஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ.